மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 24வது ஆண்டு தொடக்க விழா தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழக வாழ்வாதாரங்களுக்காக கடந்த 23 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 24வது தொடக்க விழா மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் நடைபெற்றது. தொடக்க விழாவை முன்னிட்டு தாயகத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு மதிமுக சட்டத்துறை செயலாளர் தேவதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் தாயகத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு தலைமை நிலைய செயலாளர் கவிஞர் தமிழ் மரவன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் தாயகத்தில் உள்ள மதிமுக கொடியினை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா ஏற்றி வைத்தார். மதிமுகவின் 24வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தாயகத்தில் ரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இம்முகாமில் மதிமுக வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சு ஜீவன் மற்றும் தென் சென்னை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சைதை பா சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். மருத்துவர் அணி மாநில துணை செயலாளர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் தனது குழுவினருடன் வந்து ரத்தம் சேகரித்தனர். முன்னதாக மதிமுகவின் 24ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தொண்டர்களுக்கு தலைமை கழக நிர்வாகிகள் இனிப்புகள், மோர், பழம் உள்ளிட்டவற்றை வழங்கினர். மதிமுகவின் 24வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மதிமுக மேற்கு மாவட்டம் சார்பில் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் உட்பட 24 இடங்களில் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மல்லை சத்யா, தேசத்துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புழல் சிறையில் இருந்தாலும் கட்சி வலிமையுடன் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். திராவிட இயக்கத்துடைய உண்மையாக வாரிசாக விளங்குகின்ற தலைவர் வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த பாதையில் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே 24ஆம் ஆண்டில் தலைவர் வைகோ அவர்கள் அண்ணா எந்த மொழிக்காக, எந்த இனத்திற்காக பேசினாரோ அந்த அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தபோதுதான் தலைவர் வைகோ மீது தேச விரோத வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு புழல் சிறையில் தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். புழல் சிறையில் தலைவர் வைகோ இருந்தாலும் இயக்கம் வலிவோடும் பொலிவோடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மதிமுகவின் 24ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவின் சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் வேலூர் மாவட்டம் வேலூர் நகராட்சி மண்டல அலுவலகத்தில் மதிமுகவின் 24ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் கட்சி கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. பின்னர் அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், எம்ஜிஆரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மதிமுகவை சேர்ந்த கௌதம், பழனி சீனிவாசன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மதிமுகவின் 24ஆம் ஆண்டு விழாவையொட்டி கட்சி கொடி ஏற்றியும் இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது.